ஸ்ரீமாத்ரே நமக. சர்வசக்தி கொண்ட ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாளுடைய திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று ஹோமம் நடந்து அம்பாளுக்கு 21 வகையான அபிஷேகங்கள் நடந்து குங்கும அர்ச்சனை நடைபெறுகிறது. இந்த குங்கும அர்ச்சனை எதுக்காக வேண்டி பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டதுனால அது ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாதுன்னா அந்த வீடியோ பதிவாக வெளியிடுறோம். குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தது குங்குமம், மங்களத்தை தரக்கூடியது, சுப நிகழ்வை தரக்கூடியது இந்த குங்குமம். அதே போல் அம்மாவாசை, அம்பாளுக்கு வாசம் உள்ள நாள், அம்பாளுக்கு பிடித்தமான நாள் அப்படின்னா அது அமாவாசை. சிவனுக்கு ரொம்ப பிடித்தமான நாள் பௌர்ணமி. அதனால தான் பௌர்ணமியிலே சிவனோட நிகழ்வுகள்லாம் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐப்பசியில் வரக்கூடிய அன்னாபிஷேகம்லாம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் வரும். பௌர்ணமி சிவனுக்கு உகந்தது. அம்மாவாசை, அதுதான் அதுக்கு பேர் அம்மாவாசைன்னே பேர். அந்த அம்மாவாசை என்று நாம் அம்பாளை வணங்கினால் நாம் நினைத்தது நடக்கும். அதே போல் அம்மாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாடு, பிதுர்கள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. பித்ருக்கள் அப்படின்னு சொன்னால் அது சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழில் சொன்னோம்னா முன்னோர்கள், தந்தை வழி, குல சம்பத்து, ஒரே குலதெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள், இல்லை அப்பாவோட வழி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒன்று தான். பித்ருக்கள் அப்படின்னா தந்தை வழி. அது பித்துர் தோஷம் அப்படிங்கிறத தந்தை வழி தோஷம், தந்தை வழி சாபங்கள், முன்னோர் சாபங்கள், குல சாபங்கள், குலதெய்வ அனுக்கிரகமின்மை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிதுர்கள் அப்படின்னா அது தந்தையோட வழியை குறிக்கும். அப்பா, அப்பாவோட அப்பா, தாத்தா, தாத்தாவோட அப்பா, அப்படி அந்த மாதிரி குறிக்கும். அந்த மாதிரி முன்னோர்களால் செய்யப்பட்ட அந்த பாவங்கள் நம்மளை சேரும். முன்னோர்களால் செய்யப்பட்ட புண்ணியமும் நம்மளை சேரும். எப்பயுமே நமக்கு புண்ணியத்தையும் பாவத்தையும் தடுக்க முடியாது. நாம் செய்த புண்ணியமும் நமக்கு சேரும், நாம் செய்த பாவமும் நமக்கு சேரும். அந்த வகையில் இந்த முன்னோர்கள் செய்த தாத்தா, அப்பா, தாத்தாவோட அப்பா அவங்க செஞ்ச புண்ணியங்கள் நமக்கு வரும். அதே மாதிரி அவங்க செய்த பாவங்களும் வரும். அந்த பாவங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு தான் அமாவாசை விரதம் இருக்கிறது, இந்த திதி தர்ப்பணம் சிராரத்தெல்லாம் கொடுக்குறது. அப்படி ஒருவேளை கொடுக்காம இருந்தால், முன்னோர்கள் வழிபாடு செய்யலை, நாங்கள் முன்னோர்களை நினைக்கல, முன்னோர்களுக்கு சரியாக திதி தர்ப்பணம்லாம் கொடுக்கல அப்படின்னா அவர்கள் இந்த குங்கும அர்ச்சனையில் கலந்து கொண்டு குங்கும அர்ச்சனை பண்ணும்போது அந்த முன்னோர்கள் ஆத்மா சாந்தி பெறும், ஆத்மா ஆனந்தப்படும், சந்தோஷப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் அமாவாசை அன்று இந்த குங்கும அர்ச்சனை, முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணி அந்த ஹோமம் பண்ணி குங்கும அர்ச்சனை நம்ம கோயிலில் நடந்து கொண்டு இருக்குது. இந்த குங்கும அர்ச்சனை பண்ணி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு. ஏன்னா இந்த குங்கும அர்ச்சனையோட நோக்கம் முன்னோர்கள், அதாவது பிதுர்கள் சாபங்கள், பிதுர்கள் தோஷங்கள் நீங்குவதற்கு தான் இந்த வழிபாடு. இந்த பிதுர்கள் தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா தடைகளை தரும். குழந்தை பாக்கியத்தை தடுக்கும், திருமண பாக்கியத்தை தடுக்கும், வேலையை தடுக்கும். இப்போ வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டுறப்ப தடைகள் வரும். இப்படி நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், இப்போ படிப்பை தடுக்கும், வேலையை தடுக்கும், திருமணத்தை தடுக்கும்னு சொல்லிகிட்டே போகலாம். என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணும்போதும் அதில் தடை வந்தால், இடையூறுகள் வந்தால் அது முன்னோர்கள் சாபம், பிதுர்கள் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் தட்டி போகும். குழந்தை வர்ற மாதிரி தங்காது. அது மாதிரி திருமணம் எல்லாமே பொறுத்த இருக்கு, பொண்ணை பிடிச்சிடுச்சு எல்லாம் சொல்லுவாங்க, அப்புறம் வேண்டாமாங்க. இதுதான் தடை. எல்லாமே நமக்கு அது கிடைக்காம போனால் அது தடை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சாப்பாடு நிறைய இருக்கு, ஆனால் நமக்கு சாப்பாடே வைக்கலைன்னா அது தடை. சாப்பாடு இல்லைன்னா அது விதிவசம். சாப்பாடு இல்லைங்க அதனால நான் பட்னியா இருக்கேன், ரைட்டு. சாப்பாடு இருக்கு ஆனால் கொடுக்க மாட்டேக்காங்க அப்படின்னா அதுதான் தடை. அந்த விஷயத்தை நமக்கு கிடைக்க விடாம தடுக்குது அப்படின்னு. அந்த தடைக்கான அடிப்படை காரணம் பிதுர்கள் சாபம், முன்னோர்கள் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள். அது நீங்குவதற்கு தான் நாம் தென்முக வாராகி திருக்கோயிலில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்கள் அந்த சாபங்கள் உங்களுக்கு நீங்கணும்னு சொல்லி ஹோமங்கள் நடத்தி, அமாவாசைக்கு அம்பாள் ஹோமம், வாராகி ஹோமம் நடத்தி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த முன்னோர்கள் பேரிலும் உங்களுடைய பேரிலும் குங்கும அர்ச்சனை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குங்கும அர்ச்சனை ஒவ்வொரு மாதம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக ஆன்லைன்ல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அர்ச்சனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்ணி பலன் அடைஞ்சு நல்லா இருக்கு சார், நாங்கள் மீண்டும் தொடர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த குங்கும அர்ச்சனை. அந்த குங்கும அர்ச்சனை நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எங்கள் நம்பரை தொடர்பு கொண்டுங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த குங்கும அர்ச்சனை செய்து உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கப்படும். இந்தியாவுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் பிரசாதம், குங்குமம் அம்பாளுக்கு பண்ண அந்த அர்ச்சனை பண்ண அம்பாள் பாதத்தில் ஸ்ரீ சக்கரத்தில் வச்ச அந்த குங்குமத்தை உங்களுக்கு பிரசாதமாக கொரியரில் அனுப்பப்படும். இந்த குங்கும அர்ச்சனை முன்னோர் சாபங்கள் நீங்குவதற்காக நம்ம இது செய்கிறோம். இது நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க. குறிப்பாக குழந்தை இல்லாதவங்க, திருமணம் நடக்காதவங்க, வேலை கிடைக்காதவங்க,
நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால் நீங்களும் இது பெற்று பயனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இது பண்ணுறோம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது இந்த திருமண தடை இருக்குது, குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, முன்னோர் சாபங்கள் இருக்குது, இல்லை ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா இந்த அமாவாசை குங்கும அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பலன் கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் எல்லோருக்கும் அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக.